கூகுளில் போயிட்டு ஸ்பீட் ஆஃப் ஜாகுவார் அப்படின்னு நான் டைப் பண்ணேன்னா எனக்கு ஜாகுவார் அப்படிங்கிற அந்த அனிமல் எவ்வளோ வேகமாக ஓடும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கும். இதுவே நான் கூகுளில் டாப் ஸ்பீட் ஆஃப் ஜாகுவார் அப்படின்னு போட்டால் ஜாகுவார் அப்படிங்கிற அந்த கார் எவ்வளோ வேகமாக போகும் அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கும். இப்போ நான் சர்ச் பண்ண இந்த ரெண்டு டேர்முக்கு நடுவில் அந்த அளவுக்கு எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லை. இருந்தாலும் நான் ஜாகுவார் அப்படிங்கிற அனிமலை தேடி வந்தனா இல்லை ஜாகுவார் காரை பற்றி தேடுறனா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற ரிசல்ட்டை அந்த கூகுள் கொடுக்குது. இதுக்கு பேர் சிமெண்டிக் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த வார்த்தையை தேடுறோமோ அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்கறது முக்கியம் கிடையாது. அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு பேர் தான் சிமெண்டிக் சர்ச். கம்ப்யூட்டர் அப்படின்னாலே பெரிய பெரிய கால்குலேஷன்ஸை ரொம்ப வேகமாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஒரு சென்டென்ஸில் 4-5 வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா ஏதோ ஒரு வகையில் இந்த வார்த்தைகளை நம்ம நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்மளால் இதுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி வார்த்தைகளை நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுற இந்த ப்ராசஸ்க்கு பேர் வேர்ட் எம்பர்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகளை நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது மூலிமா ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கும் போது அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் நடுவில் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு வார்த்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உதாரணத்துக்கு கிங்குங்கிற வார்த்தைக்கும் மேல் அப்படிங்கிற வார்த்தைக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு வார்த்தைக்கு நடுவில் ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்குது. இதுவே குயின் அப்படிங்கிற வார்த்தைக்கும் மேல் அப்படிங்கிற வார்த்தைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இந்த குயினுங்கிற வார்த்தைக்கும் மேலுங்கிற வார்த்தைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஒரு சென்டென்ஸில் இருக்கிற நிறைய வார்த்தைகளினுடைய ரிலேஷன்ஷிப் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத ஒரு கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸ்னுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் அந்த கம்ப்யூட்டர் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கும். கிங் மைனஸ் மேல் பிளஸ் உமன் இஸ் ஈக்குவல் டு குயின் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான எக்ஸாம்பிள். அதாவது கிங் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து மேல் அப்படிங்கிற வார்த்தையை மைனஸ் பண்ணிட்டு உமன் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிங்கன்னா வர ரிசல்ட் குயின். இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மளால இதில் செய்ய முடியும். ஏன் அப்படின்னா கம்ப்யூட்டர் எல்லா வார்த்தைகளையும் நம்பராக தான் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வார்த்தைகளை நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுற இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து வேர்ட் எம்பர்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வேர்ட் டு வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஷார்ட்டாக வேர்ட் டு வெக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெக்டார்ஸ்ல இருந்து ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் வெக்டார் சர்ச். அண்ட் இந்த வெக்டார்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் வெக்டார் டேட்டாபேஸ். அதாவது ஒரு பாயிண்ட்டோ இன்னொரு பாயிண்ட்டோ எவ்வளோ தூரத்தில் இருக்குது அண்ட் அது எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்றத ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த நம்பர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறது மூலிமா தான் ஒரு சென்டென்ஸினுடைய அர்த்தத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் வெக்டார் சர்ச் அப்படிங்கிறது. இந்த வார்த்தைகளுக்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப்ஸை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு டூல் இருக்குது. அந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது projector.tensorflow.org அப்படிங்கிற ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வேர்ட் டு வெக், அதாவது இந்த ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு டூல் இது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒவ்வொரு டாட்டுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வார்த்தைகள். ஓகே, ஸோ இது வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே. மல்டி டைமென்ஷனல் அரேனா என்னன்னா இப்போ நம்மளுக்கு வந்து 2 டைமென்ஷன் தெரியும். 2 டைமென்ஷனா எக்ஸ் அண்ட் ஒய் இருந்துச்சுன்னா அது 2 டைமென்ஷனல், எக்ஸ் ஒய் அண்ட் இசட் இருந்துச்சுன்னா அது 3 டைமென்ஷனல். அந்த இசட்டே வந்து வேறு வேறு டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளவுட் ஆஃப் ஒரு டாட்ஸ், ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? இப்போது இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைக் நான் வந்து ஏதாவது ஒரு டாட்டை வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். இப்போது உதாரணத்துக்கு இன்ஜினியரிங் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கும் அந்த வார்த்தைக்கு நெருக்கமாக எந்த வார்த்தை இருக்குது, ரொம்ப டிஸ்டன்ஸாக எந்த வார்த்தை இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே ஒரு லிஸ்ட்டாக பார்க்க முடியும். ஓகேவா? இந்த ஒவ்வொரு வார்த்தையுமே இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கோர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்னென்னா போக போக அந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஏன் அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேவா? ஸோ இப்போ இன்ஜினியரிங் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அண்ட் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறது இன்ஜினியர், எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் டெக்னிக்கல், சயின்ஸ், ஃபிசிக்ஸ், டெக்னாலஜி, மெக்கானிக்கல், கம்ப்யூட்டேஷனல், மாடலிங், கெமிஸ்ட்ரி, பிளானிங், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, இந்த வார்த்தைகள்லாம் அந்த வார்த்தைக்கும் அதுலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிற ஒரு லிஸ்ட் இது. இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா
உங்களுக்கான டேட்டா இங்கே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மால் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா ஷாப்பிங், பார்க்கு, டவுன் டவுன், அவென்யூ, லொக்கேட்டட் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நெருக்கமாக இருக்குது. அண்ட் போக போக பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸில் போயிட்டே இருக்குது. அப்போது ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை விஷுவலைஸ் பண்ணி பார்க்குற ஒரு டூல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த projector.tensorflow.org அப்படிங்கிறது.